ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாவது பாசுரத்தை காண இருக்கிறோம். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயருதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். முதல் பாசுரத்திலே திருநாம சங்கீர்த்தனத்தின் பெருமையை சொன்ன ஆழ்வார் இரண்டாவது பாசுரத்தில் திருநாம சங்கீர்த்தனத்தின் இனிமையை சொல்கிறார். முதலிலே எம்பெருமானுடைய திருமேனியை வர்ணிக்கிறார். எம்பெருமானை வர்ணிக்கிறார் முதலில். அவருடைய திருமேனி எப்படி இருக்கிறது? பச்சை மாமலை போல் மேனி. ஏதோ ஒரு மலைவாழ் ஸ்தலத்திலே போய் அங்கே அந்த மலைகளெல்லாம் கண்டோமே ஆனால் நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் உண்டாகுமோ அப்படி பச்சை, அந்த அடர்ந்த பச்சை, அந்த பச்சையினுடைய நிறத்தை உடையது எம்பெருமானுடைய திருமேனி. ராமர் பச்சைன்னு சொல்றாளே அந்த மாதிரி பச்சை மாமலை போல் மேனி. அவனுடைய உதடுகள் எப்படி இருக்கிறது? பவளவாய். அதே மாதிரி அவனுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கிறது? கமலச்செங்கண். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய திருநாமங்கள்லாம் என்ன? அச்சுதா, அமரரேரே, ஆயரதம் கொழுந்தே என்று 3 திருநாமங்களை இங்கே எடுக்கிறார் ஆழ்வார். அப்படி பக்தர்களை கைவிடாதவனான அச்சுதன், அமரர்கள் தேவர்களாக இருக்கட்டும், ஸ்ரீவைகுண்டத்தில் வாசிகளாக இருக்கட்டும், அப்படி இருக்கக்கூடிய அமரர்கள் அவர்களின் வேறு. அப்படி இல்லாமல் இங்கே இந்த பூலோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஆயர்கள், இடைச்சேரி மக்களுடைய கொழுந்து என்று இப்படியெல்லாம் அவனுக்கு திருநாமங்கள் இருக்கிறதே. அந்த திருநாமங்கள் அர்த்தம் தெரிந்தோ தெரியாமலோ அந்த திருநாமத்தை மட்டும் உச்சரிக்கும் இனிமை இருக்கிறதே, அந்த இச்சுவை. இது தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும், அதாவது ஸ்ரீவைகுண்டத்தையே ஆளும் சுவை எனக்கு கொடுத்தாலும் அந்த சுவை வேண்டேன். எனக்கு இந்த இச்சுவை ஆன எம்பெருமானுடைய திருநாமத்தின் உச்சாரணம், அந்த சுவையே எனக்கு போதும். அது தரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று ஸ்ரீரங்கநாதனை பார்த்து ஆழ்வார் கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் அச்சுதா